மதுரைக்கு பக்கத்துல மேலூர்ல போகும்பொழுது நான் தனியா, அப்ப நான் திருமணம்லாம் பண்ணல, 2009-10 ஒரு ரோட்டோர கடையில வந்து டிஃபன் சாப்பிட போயிருக்கோம். மிஞ்சி போனா அந்த கடைக்குள்ள வந்து ஒரு 6-7 பேர் உட்காந்து தான் சாப்பிடலாம். அதுல வந்து ஒரு சின்ன பையன் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில பரிமாறிட்டு இருக்கான். ஒருத்தர் உட்காந்துருக்காரு கல்லாவில். ஒண்ணுமே சொல்லாம எனக்கு மட்டும் ஸ்பெஷலா பண்ணிக்கிட்டே இருக்கான். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவுப்பா அப்படின்னு, ஆனா வேண்டாண்ணா நான் காசு கொடுத்துறேண்ணா அப்படின்னா. சின்ன பையன் 6ஆவதோ 7ஆவதோ படிக்கணும். ஏண்டாண்ணா எங்க ஆத்தாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்ண்ணா அப்படின்னா. ஏன்டா அப்படின்னா, ஆர்ஆர் பாட்டு எங்க ஆத்தாவுக்கு ரொம்ப பிடிக்குண்ணா, சொல்லிட்டே இருப்பாங்கண்ணா, நான் கொடுத்துறேண்ணா அப்படின்னா. நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு அந்த ஓனர் சொல்றாரு, டே என்னடா கஸ்டமர் கூட என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்றாரு. அவருக்கு தெரியல. அப்ப நான் சொன்னேன் அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்னடா பண்ற அப்படின்னு. சனி ஞாயிறு மட்டும் லீவுக்கு வந்து வேலை பார்ப்பேன்னா. அப்பா இல்லண்ணா அம்மா மட்டும்தாண்ணா, நான் வந்து ஹோட்டல்ல வேலை பார்ப்பேன். ஒரு நாளைக்கு எவ்வளோட சம்பளம்னா 100 ரூபாய் அப்படின்னு. ஆனா நான் சாப்பிட்டது 80 ரூபா. அந்த காசு தரேன்றான். இதை விட ஒரு தேசிய விருது எனக்கு என்ன கிடைக்கும்?